பிடிச்ச டிஷ் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை பொடிசாக நறுக்கின வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து தண்ணி வடித்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்பவுமே வரலட்சுமி ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுவோம். லைட்டாக வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலாப்பில் லைட்டாக தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க ஜவ்வரிசி உப்புமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றக்கே செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ்.